ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. விருச்சிக ராசிக்கு இப்போ நம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம ராசி, ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லது நடக்குது, ஒரு சிலருக்கு கெட்டது நடக்குது. அப்போ ராசி பலனை எப்படி சார் நம்புறது, இப்படி கேள்வி வருது. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராசி பொதுவானது, ஒரு தோராயமானது. இப்போ ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊர் பேர் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கும். ஆனால் ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் நடக்கிற நிகழ்வு தானே நமக்கு பர்டிகுலராக காட்டும். அது மாதிரி ராசிங்கிறது ஒரு ஏரியா, அதில் நட்சத்திரங்கிறது தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதில் நட்சத்திர பாதம்ங்கிறது உங்களையே குறிக்கக்கூடியதுங்கிற மாதிரி போயிடும். அப்போ விருச்சிக ராசியில் இருக்கிறது 3 நட்சத்திரம். அதில் குரு ஒரே ஒரு பாதம், விசாக 4ஆம் பாதம் மட்டும் ஒரு பாதம் குரு ஆளுமை செய்கிறார். மற்ற 4 பாதங்கள் அனுஷத்துக்கு, இன்னொரு 4 பாதங்கள் கேட்டைக்கு. இப்போ இந்த அனுஷங்கிறது சனி, கேட்டைங்கிறது புதன். அப்போ குரு சனி புதன் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசியில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது தெரியாமல் நாம் ராசிக்கு ஒட்டுமொத்தமாக உனக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இல்லைன்னு பேசிக்கிறது பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம இதில் டீப்பாக பார்க்கும்போது நாம் விசாக 4ஆம் பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா குருவனுடைய ஆளுமை தன்மையில் தான் நம்ம இயங்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ நமக்கு மருத்துவம் சார்ந்த தொழிலோ அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்டதோ கேதுவை போல தொழில் அமையும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி 12 பாவம் நகரும். விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணம், தொழில், வேலை அப்படிங்கிறது கேது வச்சிருக்காரு. அதே மாதிரி உறவுகள் யார் வச்சிருக்காருன்னா சூரியன் வச்சிருக்கு. அப்போ சூரியனுங்கிறது கொஞ்சம் அதிகாரமுள்ள ஒரு லைஃப் பார்ட்னர்னு வச்சுக்கலாம். அது மாதிரி நமக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் கொடுக்குற விஷயம் செவ்வாய் வச்சிருக்கு. அப்போ இந்த செவ்வாய் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தும்னு வச்சுக்கலாம். அப்போ விசாக 4ஆம் பாதத்துக்கு வாழ்க்கை பயணம், நம்ம பிறப்பின் ரகசியம் இத்தனை வச்சிருக்குது. இப்போ அடுத்தது அனுஷத்துக்கு வந்தீங்கன்னா 4 பாதம் இருக்குது. அனுஷம் முதல் பாதத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னா நல்ல ஆளுமை திறன் இருக்குது, நல்ல அதிகார பலம் இருக்குது, எதையுமே உங்களால் செய்ய முடியும், உங்களால் சாதிக்க முடியும், பெரிய வளர்ச்சியாக நீங்கள் தொழில் பலத்தை அடைவீர்கள்ங்கிறது நல்லா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அனுஷம் 2ஆம் பாதம்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற டைப், கொஞ்சம் செகண்ட் ஹேண்டு, அதாவது செகண்டரி கிரேடில் தான் இருக்க முடியும், ஃபஸ்ட்டாக நம்பர் 1 இருக்க முடியாது. அதே மாதிரி அனுஷம் 3ஆம் பாதத்துலன்னா நீங்கள் நியூட்ரலாக வேலை செய்வீங்க. எனக்கு தொழிலெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக இருந்தால் போதும், பொதுஜன தொடர்போடு ஜாலியாக இருந்தால் போதும்னு அந்த எண்ணத்தில் இருப்பீங்க. அதே அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் மிகப்பெரிய வளர்ச்சிக்காக ஆசைப்பட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிதானமான போக்கு இருக்கும். வறுமையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த அனுஷம் இருப்பார். அவங்கவங்க துறையில், இப்போ ஆன்மீக துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகா பெரியவர் சங்கராச்சாரியரை சொல்லலாம். அது மாதிரி இப்போ நமக்கு பிரதமராக இருக்கிறவரும் அனுஷ நட்சத்திரம் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது சாதாரண ஒரு எளிய ஒரு வறுமையில் இருந்து மீட்டெடுத்து நம்ம ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய பலம் அந்த அனுஷத்துக்கு உண்டு. அந்த அனுஷத்தில் இந்த 4 பாதத்தில் இவ்வளவு கேட்டகரி இருக்குது. அடுத்தது கேட்டை நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் என்னென்னா டெக்னாலஜி, சாஃப்ட்வேரு மற்றும் ஒரு அளவு பார்க்கறதுங்கிறது புதன் தான். இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு சர்வே பண்ணணும். அது மாதிரி இப்போ ஒரு பொருளை எடை போடணும்னா அதுக்கு தராசு வேணும். அதில் தராசில் எத்தனை வகை இருக்குது. இப்போது ஒரு தங்கத்தை எடை போடுற தராசை வச்சுக்கிட்டு காய்கறி எடை போட முடியாது. அப்போ அந்த அளவுக்கு துல்லியத்தை நோக்கி கணக்கீடுகளை செய்யக்கூடியவர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்குறவர் புதன். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க.
அதில் 4 பாதம் இருக்குது அப்படிங்கும்போது கேட்டை 1ஆம் பாதம் அப்படின்னு பிறக்கிறீங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு லெக்சரராக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக சொல்லி கொடுக்குறவராக இருப்பீங்க. அதே 2ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல வியாபாரியாக இருப்பீங்க. 3ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கலைகள், மீடியாக்கள், திரைப்படம், எழுத்து, ஒப்பந்தம், கவிதை, இது மாதிரி ஜனரஞ்சகமான செயல்களில் டெவலப் ஆவீங்க. அதே கேட்டை 4ஆம் பாதம்னு எடுக்கும்போது பல்வேறு தொழில்கள் செஞ்சாலும் என்னால் சரிவர டெவலப் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறது, இது மாதிரி விஷயங்களை வச்சிருக்கு. அப்போ பாருங்க, நம்ம விருச்சிகன்ற ஒரு ராசியில் வச்சு ஒரு நட்சத்திர ரீதியாக எவ்வளவு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அது மாதிரி நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் நாம் பிறக்கக்கூடிய அந்த புள்ளியில் இருக்குது. எத்தனாவது டிகிரியில் பிறக்கிறோமோ அதிலிருந்து 12 பாவங்களுக்கு கொடுப்பினை தீர்மானிக்கப்படுகிறது. 1, 5, 9 அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரியம், பூர்வீகம், தகப்பனார், குழந்தை, உயிர் பற்றி குறிக்கிறது. 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ங்கிறது நம்ம செய்கிற தொழில், வேலை, உத்தியோகம், பணவரவு, இதை குறிக்குது. அதே 3, 7, 11ங்கிறது நமக்கு உறவுகளை குறிக்குது, திருமண வாழ்க்கையை குறிக்குது. 4, 8, 12ங்கிறது கஷ்ட நஷ்டத்தை குறிக்குது. இதை வந்து நாம் பகுத்து பார்த்து தான் நம்ம ஜாதகத்தில் சீர்தூக்கி நம்ம கேள்விக்கு பதிலை கரெக்டாக ஜாதகம் வந்து கொடுக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் நாம் என்ன தொழில் செஞ்சால் நமக்கு சாதகம், ஒன்று வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா, அகம் சார்ந்த தொழிலா புறம் சார்ந்த தொழிலா, இத்தனையும் நம்ம பார்க்கணும். அகம் சார்ந்த தொழில்னா புத்திசாலித்தனத்தை வச்சு சம்பாதிக்கிறது, புறம் சார்ந்த தொழில்னா பணம் போட்டு டெவலப் பண்ணுறது. இதையெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம ரெண்டு. அது மாதிரி உறவுகளை பார்க்கும்போது நமக்கு வந்து திருமண உறவுகள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கா, 7ஆம் இடம், 11ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த மன சந்தோஷம் என்பது உறவுகளால் கிடைக்குமா அப்படிங்கிறத கொடுப்பினையை பார்க்கணும். அப்போ நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம்னு தெரிஞ்சாதான் இந்த கொடுப்பினையவே பார்க்க முடியும். அதை விட துல்லியமானது லக்னம். 2 மணி நேர இடைவெளியில் ஒரு லக்னம் உருவாகிறது. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா 180வது 210வது டிகிரியிலிருந்து 240வது டிகிரி வரைக்கும் 30 டிகிரி அந்த விருச்சிக லக்னத்தில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த டிகிரியில் எந்த புள்ளியில் பிறக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன இந்த 12 புள்ளிகளும் அமைந்து உங்களை வந்து வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டுக்கு வழிகாட்டி கொண்டு போகும். அதில் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய உரிமை. நமக்கு ஆசை 1000 இருக்கும். எல்லாருமே இன்ஜினியரிங் ஆகணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. இப்போ மெடிக்கலில் வந்து எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க, எத்தனை லட்சம் பேர் தேர்வாகிறாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க, எத்தனை லட்சம் பேர் தேர்வாகிறாங்க. அப்போ இதில் வந்து நாம் ஷைன் பண்ணணும்னா நம்ம ஜாதகத்தில் அந்த கொடுப்பினையை பார்க்கணும். அந்த கொடுப்பினை வந்து நமக்கு சரியான தீர்வு சொல்லிச்சுன்னா மட்டும் அந்த விஷயத்துக்கு நாம் இன்வால்வ் ஆகணும். அப்படி சொல்லலை அப்படின்னா வேற எதில் நமக்கு கொடுப்பினை இருக்குன்னு பார்த்து அதுக்கு நம்மளை நாம் மாற்றிக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.